நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை பொழுதுக்காக, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, எங்களுக்குள்ளே உலாவி, எங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்க எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, எங்களுக்கு உம்முடைய அதிகாரத்தை கொடுத்து, உம்முடைய வல்லமையை கொடுத்து, எங்களை மேன்மை உள்ளவர்களாக, இந்த உலகத்திலே உயர்ந்தவர்களாக, ஆண்டவரே அதிகாரமுடையவர்களாக, கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிவிட்டபடிக்காக நன்றி. அப்பா, எங்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றிவிட்டபடிக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும், உம்முடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன் என்று உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபையோ, உம்முடைய வல்லமையோ, உம்முடைய அதிகாரமோ, உம்முடைய ஆண்டவரே ஆளுகையின் கிருபையோ உங்களை விட்டு விலகுவதில்லை. ஆண்டவரே, என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ ஆண்டவரே, அது ஆண்டவரே சுவாமி அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவரை நீர் ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடிக்காகவுமே நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை மாற்றி விட்டீர் ஆண்டவரே. அப்பா என்று சொல்லும்படி கர்த்தாவே, உம்முடைய பிள்ளையாய் ஆண்டவரே, உம்முடைய மகளாய் மகனாய் கர்த்தாவே நீர் எங்களை மாற்றிவிட்ட தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி, 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 நன்றி. யாருக்கும் கொடுக்காத இந்த மிகப்பெரிய சலாக்கியத்தை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்திருக்கிறபடிக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஹalleluya. நன்றி, 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 நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. ஆமீன். நாங்கள் அப்படியாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஆமீன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். ஆமீன். அவருடைய அன்பு எங்களை நெருக்குகிறது. ஆமீன். அப்பா, அவருடைய அன்பை நாங்கள் எண்ணி பார்ப்போம். அவருடைய அன்பு மேலானது, அது மகிமை உள்ளது, யாருக்கும் கிடைக்காதது. ஆமீன். அந்த அன்பு எப்படியானதுன்னு சொன்னா, அவர் முழுமையாக மனிதனாக இந்த உலகத்திலே வந்து முழுமையாக அடிக்கப்பட்டு இறுதியாக என்ன செய்தவர்ன்னு சொன்னா, தன்னுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்து பிறகு மகிமையிலே வெளிப்பட்டு இறுதியாக எங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே அந்த வாசம் பண்ணுகிற அந்த பேரன்பு இருக்கு, அந்த மகிமை உள்ள அன்பு இருக்கு. அதை யாராலும் கொடுக்க முடியாத அன்பு, அந்த மேலான எங்களுடைய வாழ்க்கையை தந்த அந்த அன்பு, அந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதாம். அந்த அன்பு எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம், அது மிகப்பெரிய அதிசயம். நாங்கள் விடுதலை உள்ளவர்களாய், நாங்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாய், நாங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு அந்த எங்களை நெருக்குகிற அன்பு, அந்த எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அன்பு, அந்த பேரன்புக்கு எங்கேயுமே இல்லை இல்லை. எந்த இடத்தில் நாங்கள் சென்றாலும் அந்த அன்பு எங்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த மேலான அன்பு. நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியான அன்பை நீர் எங்களுக்கு கொடுத்தபடிக்காக, நீர் வெளிப்படுத்தி இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நீர் அந்த ரகசியத்தை கொடுத்தபடிக்காக, அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடிக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமீன். ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். ஆமேன். எங்கள் எல்லோருக்காக, இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவன்களுக்காகவும் அவர் மரித்தார். எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக, எங்களுடைய வியாதிகளுக்காக, எங்களுடைய மரண படுக்கைகளுக்காக அவர் எங்களுக்காக மரித்தார். எங்களை விடுதலையாக்கினார். எங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். எங்களை மகிமை உள்ளவர்களாக மாற்றிவிட்டார். என்ன ஒரு காரியம்!
இன்னொரு மகிமையுள்ள காரியமாயிருக்கிறது. எல்லோருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லோரும் மரித்தார்கள் என்றும். ஆமேன். அப்ப அவர் மரிக்கும் போது நாங்கள் மரித்திருக்கிறோமாம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னோம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. ஆமேன். இதை நாங்கள் அறிக்கையிட வேண்டும். கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அடிக்கடி. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமீன், ஆமீன். அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமீன். என்ன காரியம் என்று சொன்னான்? அவர் மரிக்கும் போது நாங்கள் மரித்து, அவர் உயிர்த்தெழும் போது நாங்கள் உயிர்த்தெழப்பட்டு விட்டோம். ஆமீன். நாங்கள் அவர் அடக்கம் பண்ணப்படும் போது நாங்களும் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்ற காரியம்தான் இதுல சொல்லப்படுகிறது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், அப்ப அவர் மரிக்கும் போது நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா அந்த காரியத்தோடு இணைக்கப்படுறோமாம். அந்த மரணத்தின் சாயலிலே நாங்கள் என்ன செய்யப்படுறோம்? இணைக்கப்படுறோம். ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஜீவனுள்ள ஒவ்வொரு மனிதனும் இணைக்கப்பட்டான். அப்பொழுது அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமீன். அவர் அடிக்கப்படும் போது அந்த காரியத்திலே, அந்த சாயலிலே நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோமா. அப்ப அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போமே. ஆமீன். ஹalleluya, ஹalleluya. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். எங்களோடு அவர் ஒப்புரவாகிவிட்டார். எங்களோடு அவர் சேர்ந்து விட்டார். ஆமீன். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களோடு வாழ்கிறார். அவர் மரிக்கும் போது நாங்கள் மரித்து, அவர் அப்ப மரிக்கும் போது இணைக்கப்பட்டிருந்தோம் என்று சொன்னா அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போமே. ஆமீன். இது மிகப்பெரிய அற்புதமான வசனம். ஆமீன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, நாங்கள் இனி பாவத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, மரணத்துக்குட்பட்டவர்கள் அல்ல, வியாதிக்குட்பட்டவர்கள் அல்ல. ஆமேன். நாங்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, எங்களுடைய ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? பாவத்துக்குட்பட்டதாய் இருக்கக்கூடாது. அது பரிசுத்தம் உள்ளதாய், மகிமை உள்ளதாய், வல்லமை உள்ளதாய், ஆசீர்வதிக்கப்பட்டதாய். ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாங்கள் நிறையப்பட்டவர்கள். ஆமீன். பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக. ஆமீன். இந்த பாவத்துக்குரிய சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், புதிதாக வருகிற எங்களுடைய சரீரம் பாவத்தினுடைய சரீரம் செத்து போய்விட்டது. ஆமீன். நாங்கள் இப்பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம். ஆனா புதிதாக வருகிற பாவமுள்ள சரீரம் என்ன செய்யப்பட வேண்டும் என்றால், ஒளிந்து போகும் பொருட்டான ஊழியம்தான் எங்களுடைய ஊழியமாக இருக்க வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமேன். எங்களுடைய பழைய மனுஷன், அதாவது பாவம், மரணம், இச்சை, காமவிகாரம், எல்லா பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் இருக்கிற இந்த மனுஷன் என்ன செய்யப்பட்டான்னு சொன்னா சிலுவையிலே அறையப்பட்டு விட்டான். கிறிஸ்துவோடே கூட மரித்து விட்டான். ஆமேன். அப்படியாக நாங்கள் 2 கொரிந்தியர்லையும் பார்த்தோம்னு சொன்னா, 2 கொரிந்தியர்ல நாங்கள் பார்த்த வசனத்துல 17வது வசனத்தை பார்த்தோம்னு சொன்னா, ரோமர்லேயும் அதே காரியம் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது, கொரிந்தியர்லேயும் அதே காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமேன். நாங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். புதிய மனுஷனாய், வல்லமை உள்ள மனுஷனாய், ஆளுகை செய்கிற மனுஷனாய், விடுதலை உள்ளவர்களாய். ஏனென்றால் மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவை எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அந்த மிகப்பெரிய ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள், அதைவிட மேலான கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி
அவர் தலையாகவும் நாங்கள் அவருடைய சரீரமாகவும் இருக்கிறோம். அவர் தனித்தனி அவயவங்களாக இருக்கிறோம். ஆமே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஆமே. நன்றி தகப்பனே. அப்படியாக நாங்கள் தொடர்ந்து வாசிச்சோமல்லா, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்பொழுது நாங்கள் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். புதியவர்களாக, மகிமை உள்ளவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஆளுகை செய்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் மரிக்கும் போது மரித்து, அவர் உயிர்த்தெழும்போது உயிர்த்தெழப்பட்டவர்களாய் மகிமை உள்ளவர்களாக நாங்கள் வாழுகிறோம். ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாங்கள் யோபுவை பார்த்தோம்னு சொன்னா, எல்லோரும் நாங்கள் யோபுடைய காரியத்தை எடுத்துக்கொள்வோம். யோபுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார். ஆனாலும் கர்த்தருக்காக நின்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் யோபு ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். என்னையும் தேவனையும் இணைப்பதற்கு ஒரு காரியம், இணைப்பதற்கான ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகிறார். அந்த வழிதான் என்ன வழி? இந்த வழி, இந்த மகிமை, இந்த அன்பு, அந்த புதிய ஏற்பாட்டுக்குரிய அன்பு. நாங்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை விட நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் மகிமை உள்ளவர்கள். நாங்கள் அவர்களைப் போல நாங்கள் வாழ தேவையில்லை. ஏனென்றால் அப்பொழுது தேவன் தனியாக, மனிதன் தனியாக இருந்தான். ஆனால் இப்பொழுது நாங்கள் அப்படியல்ல. எங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். எங்களுக்குள்ளே உலாவி, எங்களுக்குள்ளே அசைவாடி, எங்களுக்குள்ளே நிரந்தரமாக தங்கி இருக்கிறார். அந்த பெரிய மகிமை உள்ள அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் மரிக்கும் போது அந்த சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போம். ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அவருடைய பேரன்புக்குரியவர்கள், அவருடைய பிள்ளைகள். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே அப்பா என்று சொல்ல முடியாது, அவர் எங்கள் பிதா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததற்கான காரணம், நானும் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், அவர் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி தன்னை தேவனோடு ஒப்புரவாக்கினபடியால் தான் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் நாங்கள் அப்படியல்ல. இப்பொழுது தேவன் குறிப்பிடுகிறார், இப்பொழுது நீங்கள் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். என்னில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும். என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அது அறுத்து போடப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் செடியாகவும் நீங்கள் என்னிலே படர்ந்திருக்கிற கொடிகளாகவும் நான் உங்களோடு ஒன்றித்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமேன். அவரோடு நாங்கள் ஒப்புரவாகிவிட்டோம். அதான் தேவன் இந்த வார்த்தையில வடிவா சொல்லுகிறார். இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். அவராலே உண்டாயிருக்கிறது. அப்பா பிதாவாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசுவை வைத்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தம்மோடே ஒப்புரவாக்கி. ஆமேன். அவர் தம்மோடு ஒப்புரவாக்குதல், அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியம்தான் இந்த காரியமாயிருக்கிறது. தம்மோடே ஒப்புரவாக்கி தேவனோடே எங்களை என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? தேவன் எங்களுக்குள்ளே அந்த வாசமா இருக்கிற அந்த வல்லமை உள்ள காரியத்தை எங்களுக்குள்ளே கொடுப்பதற்காக ஒருவராக பயன்படுத்தியவர்தான் இயேசு கிறிஸ்து என்றுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாக்குங்கள் என்று இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
ஆமேன். மகிமையுள்ள வசனங்கள். இந்த வசனங்களை வாசிப்பது மாத்திரமல்ல, அதை கிரகிக்க வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள காரியங்களாயிருக்கிறது, அவரை வெளிப்படுத்துகிற காரியமாயிருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்தது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், அதைவிட மேலான கிரியைகளை செய்வீர்கள் என்று அவர் எங்களிடத்தில் ஒப்புவித்த அந்த காரியம், எங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த காரியம், எங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாயிருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ளே இந்த வசனங்களை வைத்துக்கொண்டு, எங்களுக்குள்ளே நாங்கள் செபித்து கொண்டு, எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போமானால் அது கிறிஸ்துவனுடைய ஊழியம் அல்ல, அது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அல்ல, கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அந்த மகிமை அல்ல. நாங்கள் வீணராயிருப்போம். நாங்கள் அது கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாய் இருக்க மாட்டோம். இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த மற்றவர்களை இது விளங்கிக் கொள்ள வேண்டும். சில பேர் இந்த காரியங்களை வாசிக்கிற பொழுதும் அதை விளங்கிக் கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த வசனத்தை விளங்கிக் கொண்டவர்களாய், அதை மற்றவர்களுக்கு கூறுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். நாங்கள் கண்ட அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களும் காண வேண்டும். அதுதான் எங்களுடைய ஊழியமாயிருக்கிறது. அதுதான் எங்களுடைய மகிமையுள்ள வாழ்க்கையாய் இருக்கிறது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. அந்த உயிரே அந்த தேவனுடைய உயிர், அது ஜீவனுள்ள உயிர். அந்த உயிர், நாங்கள் வாழுகிற சரீரம் அவருடையது. அவர் கொடுத்த அந்த அன்பு, அவர் கொடுத்த அந்த மகிமையை நாங்கள் வீணாக வைத்திருக்க கூடாது. நாங்கள் பேச வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் வாசிக்கிற காரியங்களை நாங்கள் எடுத்து கூற வேண்டும். ஆமென். நன்றி தகப்பனே. அதே போல ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்று சொன்னா, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமேன். அந்த அவர் மரிக்கும் போது அந்த மரித்த மனுஷர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் மரித்தோம் என்று இந்த வாசலத்திலே பார்க்கிறோம். மரணத்தின் சாயலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டு, உயிர்த்தெழுதலின் சாயலிலும் ஒவ்வொருவரும் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கோம். அதே போல அந்த மரித்த மனுஷன் இருக்கிறான், அந்த பழைய மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன செய்யப்பட்டான் என்று சொன்னா, அந்த மரித்த மனுஷன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆமீன். நாங்கள் இப்பொழுது பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமீன். அப்ப நாங்கள் இப்பொழுது புதிய மனுஷன், பாவத்துக்கு நீங்கி பரிசுத்தமாக்கப்பட்ட பழைய மனுஷன் ஒளிந்து போய் புதிதாக பிறந்தவர்களாய், நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய், கிறிஸ்துவனுடைய ஜீவனை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்ப வேண்டும். ஆமேன். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. ஆமீன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே நீங்களும். ஆமேன். அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும். ஆமேன். அப்படியே என்று சொல்லப்பட்டிருது. இந்த வார்த்தையை நாங்கள் வடிவ கவனிச்சோம் என்ற அப்படியே, அவரை போலவே, அவராகவே, அப்படியே நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பாவத்துக்கென்று மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று. ஆமேன். இப்பொழுது அவர் பிழைத்திருக்கிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமீன். நன்றி ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த வசனங்களை நீங்க வாசிங்க. நாங்க அனுப்புகிற ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்தை பாருங்க. இது தேவனுடைய காரியமா இருக்கிறது. அதை நாங்கள் வாசிக்க வேண்டும். இது சரியா பிள்ளையான்றதை நாங்கள் கிரகிக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும். ஆமீன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன். தகப்பனே, இந்த வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிற கிருபைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லத்தக்கதாய் நீ குறிப்பிட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கிருபைகளுக்காக, வல்லமைகளுக்காக, உம்முடைய ஆளுகைக்காக, அதிகாரத்துக்காக, நீர் வெளிப்படுத்தியிருக்கிற ஒவ்வொரு கிருபைகளுக்காக, இந்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே
ஜெபித்து ஜெபம் வேண்டியிருக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.